பகவான் பூலகத்தில் அவதரிச்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்கவே காரண காரியம் இல்லாத அவதரிக்கிறது இல்லை. நம்ம தான் வேற வழி இல்லை, தள்ளெழுத்து கர்மாவை நிறையா சேர்த்துட்டோம், இருக்கிற பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ பகவானுக்கு அந்த மாதிரி தள்ளெழுத்தெல்லாம் கிடையாது. அவனுடைய காருண்யத்தினாலையும் பக்தர்கள் மேலே இருக்கிற காருண்யத்தினால, வாத்சல்யத்தினால, சௌஷீல்யம் போன்ற குணாதிகள்னால பகவான் தானே சங்கல்பிச்சுண்டு பூமியில் அவதரிக்கிறான். அவனுக்கு என்ன வேண்டுதல் பாருங்க. ஸ்ரீவைகுண்டம் இந்த பிரபஞ்சத்தை விட 3 மடங்கு பெருசு. உபனிஷத் சொல்றது, இந்த 14 புவனங்கள் பார்க்குறோமே, லோகங்கள். இப்போ பூலோகம் இருக்கு, பூலோகம்லேருந்து மேல் நோக்கி போனேன்னாக்கா இன்னொரு 6 லோகங்கள் இருக்கு. பூலோகத்தோட சேர்த்தா 7 லோகங்கள் ஆயிடும். பூஹு புவஹ சுவஹ ஜனஹ மகஹ தபஹ சத்தியம் 7 லோகங்களாச்சா. இப்போ கீழே பார்த்தோம்னா கீழே பூமிக்கு கீழே ஒரு 7 லோகங்கள் தனியாக இருக்கு. அத்தள சுத்தள வித்தள ரசாத்தள தளாத்தள மகாத்தள பாத்தாள 14 லோகங்கள். இந்த 14 லோகங்கள் புரியுறதா? இதெல்லாம் சேர்த்து ஒரு அண்டகட்டாகம்னு உபனிஷத் சொல்றது. அண்டகட்டாகம்னா காஸ்மிக் எக்கு. இந்த அண்டகட்டாகம் மாதிரி 10,000 அண்டகட்டாகங்கள் இருக்கான். நாம் இருக்கிறது மேருமலையினுடைய மேற்கு பகுதியில், புரியுறதா? பாக்கி மேருமலையை சுற்றி இன்னொரு 3 பகுதிகள் இருக்கும். சஹஸ்ர கோட்டி அண்டகட்டாகன்றது 10,000 அண்டகட்டாகங்கள் இருக்கு இந்த மாதிரி. அதனால ஒரு இந்திரன், ஒரு சந்திரன், ஒரு சூரியன் கிடையாது. இந்த மாதிரி 10,000 சூரியன்கள் இருக்கு, 10,000 சந்திரன்கள் இருக்கு, 10,000 அப்சரஸ்கள் இருக்கா, ரம்ப இருக்கா, ஊர்வசி இருக்கா, 10,000 பிரம்மா இருக்கார்கள். எந்த லோகத்து, எந்த அண்டகட்டாகத்து சத்தியலோகத்து பிரம்மான்றதை சொல்லணும்.